அனைவருக்கும் வணக்கங்களும் வந்தனங்களும். நாங்கள் மற்றாக்களை பற்றி எங்களின் நடு வீட்டில் உட்கார்ந்து பேசுகிறோம். ஆனால் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. மற்ற வீடுகளில் இருக்கும் பிள்ளைகளை பற்றி பேசுவோமேயானால் எங்கள் வீட்டிலும் நாங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. எப்பவும் நான் சொல்கிறது, எங்களுக்கு மற்றாக்களை பற்றின பேச்சு தேவையில்லை, அவர்களுக்கும் எங்களை பற்றின பேச்சு தேவையில்லை. அவர்களுடைய சூழ்நிலைக்கேற்பவும் அவர்களுடைய வசதிக்கேற்பவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மற்ற வீட்டு பிள்ளையை பற்றி காதலிக்கினம், படிப்பில் குறைவு, யூனிவர்சிட்டி கிடைக்கல என்று பேசுகிறப்போ நாங்கள் ஒரு வகையில் கர்மாவை சேர்த்து கொள்ளுகின்றோம். எங்களோட வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கும் யூனிவர்சிட்டி போக வேணும், அந்த பிள்ளையும் நாளைக்கே யாரையோ காதலிக்கும், எங்களுக்கு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு மற்றவர்கள் யாரையும் உங்கள் வீட்டு நடு ஹோலில் வைத்து பேசுவதை அடியோடு நிறுத்திவிடுங்கள். பார்க்கும்போது எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, வேலை எப்படி போகுது, உடல் நல்லா இருக்கா, அவங்கள பார்த்துக்கொள்ளுங்கோ, முடிச்சிருங்கோ. அதே போல் உங்களுக்கு தொலைபேசியில் அழைக்கும் நபர்கள் மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கினம், அதனால் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகுது, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் என்று நினைத்தால் உங்களுக்கு அவர்களை கட் பண்ணி விட முடியவில்லை என்றால் தொலைபேசியை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு நீங்கள் அவர்கள் சொல்லுவதை காத்தோடு விட்டு விடுங்கள். அதை நீங்கள் உங்களுடைய காதுகளுக்குள் போடும்போது தேவையில்லாது உங்களுடைய உடல், மனம், ஆன்மா பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இன்றையிலிருந்து எங்களுக்கும் யாரையும் பற்றி தேவையில்லை, அவியலுக்கும் எங்களை பற்றி தேவையில்லை என்பதில் தெளிவாக நடந்து கொள்ளுங்கோ. பிரபஞ்சம் உங்களை பத்திரமான பாதையில் தெளிவாக வழி நடத்தி கொண்டே இருக்கும். நன்றி.